மகாபாரதத்தில் அர்ஜுனன் சுபத்திரையை திருமணம் செய்ததன் பின்னணியில் கிருஷ்ணரின் மாபெரும் மாஸ்டர் பிளான் ஒன்று இருந்தது. துரியோதனனுக்கு செல்லவிருந்த சுபத்திரையை அர்ஜுனன் ஒரு சன்னியாசி வேடம் அணிந்து காதலித்து பிறகு துவாரகிலிருந்தே கடத்தி சென்றான். இந்த கடத்தலில் சுபத்திரை தான் தேரை ஓட்டினால் அர்ஜுனன் பின்னால் அமர்ந்திருந்தான். கிருஷ்ணரின் தங்கை சுபத்திரையை தன்னுடைய சிறந்த சீடனான துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது அண்ணன் பலராமரின் விருப்பமாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணருக்கோ தன்னுடைய தங்கையை தன்னுடைய உற்ற நண்பனான அர்ஜுனனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை. அதே சமயம் அர்ஜுனனும் தீர்த்த யாத்திரை வந்தபோது சுபத்திரையின் அழகை கேள்விப்பட்டு அவள் மீது காதல் கொண்டார். துரியோதனனுக்கு சுபத்திரையை திருமணம் செய்து வைத்தால் கௌரவர்களின் பலம் கூடிவிடும், தர்மத்திற்கு பாதிப்பு வரும் என்பதை கிருஷ்ணர் அறிந்திருந்தார். பலராமரை எதிர்க்காமல் இந்த திருமணத்தை நடத்த கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்கிறார். அர்ஜுனனை, அதாவது ஒரு முனிவர் சன்னியாசி போல வேடமணிந்து துவாரகைக்கு வர சொல்கிறார். சன்னியாசியை கண்ட பலராமர் அவரை தன்னுடைய அரண்மனைக்கே அழைத்து உபசரித்தார். சன்னியாசிக்கு உணவிடும் பொறுப்பு சுபத்திரையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இருவரும் இடையே காதல் மலர்ந்ததை அறிந்த கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், என்னுடைய அண்ணன் பலராமர் உனக்கு சுபத்திரையை தரமாட்டார், எனவே அவளை கடத்தி சென்று விடு என்று யோசனை சொல்கிறார். அங்குதான் கிருஷ்ணர் ஒரு நுணுக்கமான விதியை வைத்தார். அர்ஜுனா, நீ அவளை கடத்தினால் அது பெண்ணை கட்டாயப்படுத்துவது போலாகும். எனவே சுபத்திரையே தேரை ஓட்டட்டும், நீ பின்னால் அமர்ந்து கொள், அது அவருடைய விருப்பமாக மாறும் என்றார். கிருஷ்ணர் சொன்னபடியே சுபத்திரை தேரை ஓட்ட அர்ஜுனன் வில்லேந்தி பாதுகாப்புடன் அவளை தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து சென்றார். கோபமடைந்த பலராமரை தன்னுடைய தங்கைதான் அர்ஜுனனை கடத்தி சென்றிருக்கிறாள் என்று கூறி கிருஷ்ணர் சமாதானப்படுத்துகிறார். ஒரு பெண்ணின் விருப்பமில்லாமல் அவளை கடத்துவது அதர்மம். ஆனால் அவளே தேரை ஓட்டும் போது அது அவளுடைய சொந்த விருப்பமாகிறது.